அனைவருக்கும் வணக்கம். சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப முக்கியமா பயன்படக்கூடிய ஒரு பகுதி தான் ஜியாகிரபி. இந்த ஜியாகிரபில ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா அமைவிடம், அதனுடைய இயற்கை பிரிவுகள், வடிகால் அமைப்பு, இந்த தலைப்பு ஃபுல்லாமே இருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய அமைவிடத்தை பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு நவம்பர் 15ஆம் தேதி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றிலிருந்து 2025 குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் வரைக்குமே தொடர்ச்சியான அனைத்து வீடியோக்களுமே சிலபஸ் அடிப்படையில் பதிவிடப்படும். பொது தமிழும் சரி, பொது அறிவும் சரி. சரிங்களா? நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜியாகிரபில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஜியாகிரபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இலவசமாகவே தொடர்ச்சியாக பதிவிடப்படும். காலையில பார்த்தீங்கன்னா டெய்லி 7 மணிக்கு பொது தமிழுக்கான வீடியோக்கள் பதிவிடப்படும். 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகங்கள் இருந்து வீடியோக்கள் பதிவிடப்படும். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு பொது அறிவு வீடியோக்கள் பதிவிடப்படும். இன்னைக்கு நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். தொடர்ச்சியாக இனிமேல் வீடியோக்கள் பதிவிடப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியா அமைவிடம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியா அமைவிடம். சரிங்களா? இந்தியா அப்படின்றது ரொம்ப இந்த பாடம் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்திலிருந்து அதிகபட்சம் 3 கேள்வி கூட கேட்டிருக்கிறாங்க. 2 கேள்வி அல்லது 1 கேள்வி 100% இந்த பாடத்தை தவிர்த்து கேள்வி வராம இருக்காது. சரிங்களா? கிளியரா நடத்திடுறேன். இந்த ஒரே ஒரு மேப்பை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு மேப்பை வச்சுட்டே நம்ம இந்த லெசனவே முடிச்சிடலாம். நல்லா மட்டும் கவனிச்சுக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன். சரியா? இப்ப இந்தியா அமைவிடம். இந்தியா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ஆசியா கண்டத்துல இருக்கு. எவ்வளவு இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் பரப்பளவு மட்டுமே 32,87,263 சதுர கிலோமீட்டர். அதாவது 3.2 மில்லியன். இது தனியா கூட கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது என்னது? இந்தியா. இந்த இந்தியாவின் பரப்பளவு 2.4% இருக்கு இல்லைங்களா? இது உலகத்தின் பரப்பளவுல எத்தனை சதவிகிதம் இது கேட்பாங்க. எத்தனை சதவிகிதம்? 2.4% உலகத்தின் பரப்பளவுல இந்தியா இருக்கு. அப்ப இந்த பரப்பளவின் அடிப்படையில இந்தியா உலகத்தின் எத்தனையாவது பெரிய நாடாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பரப்பளவின் அடிப்படையில் உலகத்தில் 7வது பெரிய நாடாக இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அமைவிடம் மட்டும்தான். அடுத்த வீடியோல தான் இந்தியாவின் இயற்கை பிரிவுகள், வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, அப்புறம் தீவுகள், கடற்கரை சமவெளிகள், இது எல்லாமே நம்ம அடுத்த டாபிக்ல அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டுமே இந்தியா அமைவிடம், இயற்கை அமைப்பு, வடிகால் அமைப்பு மட்டுமே 4 வீடியோ பதிவிடப்படும். இந்த 4 வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா பக்காவா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ஒரு மேப்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரியா? இப்ப இந்தியா உலகில 7வது இடம் பரப்பளவுல, மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தான். சரியா? 2வது இடம் ஆசியாவுல. 2வது பெரிய நாடு எது? இந்தியா. இது இந்தியாவுடைய அமைவிடம். இப்போ உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியா எங்க இருக்கு? ஆசியாவில் இருக்கு. ஆசியாவில் தெற்காசியாவில் இருக்கு. சரிங்களா? ஆசியாவில் எந்த பகுதியில் இருக்கு? தெற்காசியாவில் இருக்கு. குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை ஏனைய ஆசிய நாடுகளிடமிருந்து பிரிப்பது எது? இதான் கேள்வி. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் வச்சுதான் படிக்கணும். அதுல நான் எல்லாத்தையுமே அப்படி நான் சொல்லிடுவேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்தியாவே ஏனைய ஆசிய நாடுகளிடமிருந்து பிரிப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இமயமலை. அப்ப ஒரு கேள்வி என்னது? இந்தியாவை ஏனைய ஆசிய நாடுகளிடமிருந்து பிரிப்பது எது? இமயமலை. ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சரி, இந்தியாவுடைய அமைவிடத்தை பார்த்துட்டோம், எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம். இது இயற்கை அமைப்பின் அடிப்படையில, அதாவது பரப்பளவின் அடிப்படையில 7வது பெரிய நாடாக இருக்கு உலக அளவுல. சரி, அடுத்து வேற என்ன இருக்கு? இதை பத்தி, இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பரவல், அச்ச பரவல் இருக்கு. பரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அச்ச பரவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அச்சம் அப்படின்னா பூமியின் மீது கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள். சரிங்களா? கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகளுக்கு பேரு அச்சம் அப்படின்னு பேரு. செங்குத்தாக வரையப்பட்ட கோடுகளுக்கு பேரு தீர்க்கம் அப்படின்னு பேரு. சரிங்களா? அச்ச தீர்க்க பரவலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவின் எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், நிலத்தில் மட்டுமே 15,200 கிலோமீட்டர் இருக்கு. ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய எல்லை பரவல், நிலத்துல மட்டுமே 15,200. கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க. இந்தியாவின் எல்லை பரவல் எவ்வளவு? நிலத்துல மட்டும் எவ்வளவு இருக்குது? 15,200. இந்தியாவின் எல்லை பரவல் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் எல்லை பரவல் எவ்வளவு? நிலத்தின் எல்லை பரவல் 15,200 கிலோமீட்டர்ஸ்.
சரியா? ஓகே. அப்ப இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? அந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லணும்? 4156 கிலோமீட்டர் வங்காளதேசம், பங்களாதேஷ். இந்தியா அதிகபட்ச நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசத்தோட. எத்தனை கிலோமீட்டர்? 4156 கிலோமீட்டர். ஓகே. அப்ப குறைந்தபட்ச நில எல்லையை யாருடன் பகிர்ந்து கொள்கிறது? இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கு ஆப்கானிஸ்தான். இந்தியா இந்த மேப்பை வச்சுட்டு அந்த பாடத்தை முடிக்கணும். இந்த மேப் வச்சுட்டு இந்தியா அமைவிடம், இயற்கை அமைப்பு, வடிகால் அமைப்பு எல்லாமே இந்த மேப் வச்சு தான் முடிக்கணும். மேப் தான் மஸ்ட், ரொம்ப முக்கியம். இந்தியா குறைந்தபட்ச நில எல்லை யாருடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான். எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னா வெறும் 106 கிலோமீட்டர்ஸ். வெறும் 106 கிலோமீட்டர். யாரோட? ஆப்கானிஸ்தானோட. இந்தியா மிக குறைந்த நிலையில் யாரோட பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான் கூட. எத்தனை கிலோமீட்டர்? வெறும் 106 கிலோமீட்டர்கள் நில எல்லையை யாருடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான் கூட. சரிங்களா? இது பார்த்துட்டோமா? கிளியர். ஓகே. அடுத்து கடற்கரையின் அளவு, கடற்கரையின் நீளம். சரிங்களா? இப்ப கவனிங்க. கடற்கரையின் நீளம் இந்தியாவுடைய பரவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லா நம்ம கிளியரா உங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இந்தியாவுடைய கடற்கரையின் நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்தியாவுடைய கடற்கரை நீளம் இந்த பகுதியில மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பகுதியில, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற இடத்துல இருந்து இப்படியே கன்னியாகுமரி இந்த ஓரத்திலேயே வந்தோம் அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை இந்த பகுதியில மட்டும் 6100 கிலோமீட்டர். நல்லா கவனிச்சுக்கணும். 2 கொடுத்துருப்பாங்க புக்ல. சரிங்களா? அதாவது மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை இது மட்டும் 6100 கிலோமீட்டர். இந்தியாவுக்குன்னு தீவுகள் இருக்குல்ல, இந்தியாவுக்குன்னு நிறைய தீவுகள் இருக்கு. அப்ப தீவு கூட்டங்களையும் சேர்த்து, இந்தியாவுடைய தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்தியாவின் கடற்கரையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7516.6. சரிங்களா? இதான் முக்கியம். அப்ப இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 7516.6. இப்ப கடற்கரை நீளம் அப்படின்றது மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை இது ஃபுல்லா சேர்த்துதான் 6100. ஒட்டுமொத்த கடற்கரையின் நீளம் அப்படின்றது 7516.6 அப்படின்றதுதான் சரியான விடை. சரிங்களா? அப்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த கடற்கரையின் நீளம் 7516.6. ஒட்டுமொத்த நில எல்லையின் நீளம் எவ்வளவு? நில எல்லை வந்து 15200. அதிகபட்சமான எந்த நாட்டுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். 4156. இந்தியா அதிகபட்சம் எந்த நாட்டுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். எவ்வளவு சார் அப்படின்னா 4156. குறைந்தபட்ச நில எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான். வெறும் 106 கிலோமீட்டர். சரியா? இப்ப கடற்கரையின் நீளம் பார்த்துட்டோம். இப்ப கடற்கரை நீளம் பார்க்கிறப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர் சந்திப்பு இருக்குது. அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய நீர்ச்சந்தி, அதுக்கு பேரு பாக் நீர்ச்சந்தி. ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிற கேள்வி. இந்தியாவையும் இலங்கையும் இரண்டாக பிரிக்கக்கூடியது பாக் நீர் சந்திப்பு அப்படின்னு பேரு. சரிங்களா? இங்க இருக்கு பாக் நீர் சந்தி. இந்த இடம் இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடியது பாக் நீர் சந்தி. சரிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நில எல்லையும் பார்த்தாச்சு, கடற்கரையின் நீளத்தையும் பார்த்தாச்சு இந்தியாவுடைய அமைவிடத்துல. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிருக்கிறோம். இந்தியா ரிவிஷன் பண்ணலாம். இந்தியா வந்து உலக அளவுல 7வது பெரிய நாடு. 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த பரப்பளவானது உலகத்தின் பரப்பளவுல 2.4%. 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டது. அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. குறைந்தபட்சமாக வங்காளதேசத்துடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து இந்தியா வந்து பகிர்ந்து கொள்கிறது. சரிங்களா? இதான் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து இந்தியாவுடைய அமைவிடத்துல வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு. நிர்வாக வசதிக்காக இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு யாரு இந்தியா அப்படின்னு இந்துஸ்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்தியாவிற்கு இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவிற்கு இந்துஸ்தான் என்று பெயரிட்டவர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு ஏன் இந்துஸ்தான் அப்படின்னு பேர் வருதுன்றதை பார்க்கலாம். இந்தியாவிற்கு இந்துஸ்தான் என்று பெயரிட்டவர்கள் யார் கேட்பாங்க. எப்படி பேர் வந்துச்சுன்னு பாருங்க. இந்த இடத்துல சிந்து நதி பாயும். சிந்து நதி இங்கதான் சிந்து நதி பாயுது. சரிங்களா? இந்த சிந்து நதியை தாண்டி தான் கிரேக்கர்களும் பாரசீகர்களும் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. இப்ப கேள்விக்கு ஆன்சர் இதான். இந்தியாவிற்கு இந்தியா என்று பெயரிட்டவர்கள் யார்? கிரேக்கர்கள் மற்றும்
பாரசீகர்கள் இவங்க தான் இந்தியாவிற்கு இந்துஸ்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்துஸ்தான் பேர் வச்சாங்க, இந்த சிந்து நதியை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்ததுனால அது இந்துஸ்தான் அப்படின்னா லேண்டு, இந்துஸ்தான் அதாவது சிந்து நதியை தாண்டி இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு பேர் வச்சவங்க யாரு, கிரேக்கர்களும் பாரசீகர்களும். அதே மாதிரி இந்தியாவிற்கு வரலாற்றுல பாரதம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் நாடு ஆண்டதுனால இந்தியா வந்து பாரதம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு 1 ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 1 இந்தியாவை பாரதம் பல்வேறு மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 1 சொல்லுது. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். சரியா, இது இந்தியாவுடைய அமைவிடம் தான். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய அமைவிடத்துல அச்சம் தீர்க்கம் பத்தி பார்க்க போறோம். இந்தியா அச்சப்பரவல் தீர்க்க பரவல் அது ரொம்ப முக்கியம். இந்தியா அச்சப்பரவல் என்னன்னு பார்க்க போறோம். இந்தியா நம்மளுடைய பூமியில வட அரைக்கோளத்துல இருக்குப்பா. சரிங்களா, இந்தியா வந்து இது வந்து பூமி, இது வந்து கோளம். நம்மளுடைய பூமி வந்து கோள வடிவம் உடையது. இந்த கோள வடிவத்துல கற்பனையான கோடுகள் வரையப்படுது. அந்த கற்பனையான கோடுகளுக்கு பேரு அச்சம் மற்றும் தீர்க்கம் அப்படின்னு பேரு. இப்படி கிடைமட்டமாக வரையக்கூடிய கோடுகளுக்கு பேரு அச்சம், செங்குத்தாக அப்படி வரையக்கூடிய கோடுகளுக்கு பேரு தீர்க்கம் அப்படின்னு பேரு. இப்ப அச்ச கோடுகள் 0 டிகிரிக்கு பேரு பூமத்திய ரேகை. 0 டிகிரி அந்த அச்ச கோடுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க, பூமத்திய ரேகை. அடுத்து பாருங்க, இந்த 0 டிகிரி பூமத்திய ரேகையில இருந்து வட அரைக்கோளம், இது இந்த பகுதி 2ஆ பிரிக்குது இல்லையா, அதனால அதுக்கு பேரு வட அரைக்கோளம், இது தென் அரைக்கோளம். பூமியை வந்து நடுவுல 2ஆ பிரிக்குது, அதனால இந்த பூமத்திய ரேகைக்கு பேரு பெருவட்டம் அப்படின்னு பேரு. இந்த பூமத்திய ரேகை 2ஆ பிரிச்ச உடனே வடக்கு பகுதிக்கு பேரு வட அரைக்கோளம், தெற்கு பகுதிக்கு பேரு தென் அரைக்கோளம். இந்தியாவானது எங்க அமைஞ்சிருக்குன்னா வட அரைக்கோளத்துல அமைஞ்சிருக்கு. இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, வட அரைக்கோளத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம ஷார்ட்டா சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கிறேன். இந்தியா வட அரைக்கோளத்துல அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இப்ப 0 டிகிரி பூமத்திய ரேகை இருக்குல்ல, இந்த 0 டிகிரி பூமத்திய ரேகையில இருந்து வடக்கு பக்கம் 90 கோடுகள் இருக்கும். இந்த மாதிரி 90 அச்ச கோடுகள் இருக்கும். சரிங்களா, 90 அச்ச கோடுகள் இருக்கும். 90வது கோடு தான் வட துருவம், ஆர்டிக் போல் அப்படின்னு பேரு. 90வது டிகிரி தெற்கு பகுதிக்கு பேரு தென் துருவம், அண்டார்டிக் போல் அப்படின்னு பேரு. இது 2வது லெசன்ல டீடைல்டா நான் உங்களுக்கு நடத்துறேன். சரியா, ஓகே. இந்த இந்தியா எங்க சார் இருக்கு, வட அரைக்கோளத்திலயா தென் அரைக்கோளத்திலயா? வட அரைக்கோளத்துல இருக்கு. வட அரைக்கோளத்துல அப்ப எத்தனையாவது கோடுல சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் இருக்கும், உப்புல இருக்கும். 8 டிகிரி 4 மினிட்ஸ் கன்னியாகுமரி. 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சத்துல இந்தியா ஸ்டார்ட் ஆகி எங்க சார் முடியுது, 37 டிகிரி 6 மினிட்ஸ். 37 டிகிரி 6 மினிட்ஸ். அப்ப இந்தியாவுடைய அச்ச பரவல் என்ன, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை இந்தியா பரவி இருக்கு. சரியா, ஓகே. அப்ப எந்த அரைக்கோளத்துல இருக்கு, வட அரைக்கோளத்துல இருக்கு. அதனாலதான் 2 பக்கமே வட வட அரைக்கோளம் நம்ம கொடுக்குறோம். அதாவது 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு, 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு அப்படின்னு இருக்கு. சரியா, ஓகே. இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். 0 டிகிரி பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த 0 டிகிரி பூமத்திய ரேகையில இருந்து 23 டிகிரி 30 மினிட்ஸ் அந்த அச்ச கோடுக்கு பேரு கடகரேகைன்னு பேருப்பா. கடகரேகை இந்தியாவை இதுதான் 2ஆக பிரிக்குது. சரிங்களா, இங்க கிராஸ் ஆகும். இந்த கடகரேகை அப்படின்றது இங்க கிராஸ் ஆகும். இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடியதுதான் இந்த 23 டிகிரி 30 மினிட்ஸ் கடக ரேகை. தெரிஞ்சுக்கணும், பூமத்திய ரேகையிலிருந்து 23 டிகிரி 30 மினிட்ஸ் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த அச்ச கோடுக்கு பேரு கடக ரேகை அப்படின்னு பேரு. அந்த கடக ரேகை தான் இந்தியாவை என்ன பண்ணுதுன்னா 2ஆக பிரிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 23 டிகிரி நல்லா பாருங்க, இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடிய இந்த கோடுக்கு பேரு கடக ரேகைன்னு பேரு. 23 டிகிரி 30 மினிட்ஸ். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவை 2ஆக பிரிக்கும் அச்சக்கோடு எது, கடக ரேகை. எத்தனையாவது டிகிரி, 23 டிகிரி 30 மினிட்ஸ். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை வந்து 2ஆக பிரிக்கக்கூடிய அந்த கடக ரேகை இருக்கு இல்லையா, அந்த கடக ரேகையிலிருந்து வடக்கு பக்கம் எப்படி காலநிலை நிலவும் அப்படின்னா, இந்தியாவில் மிதவெப்ப மண்டலம் நிலவும்.
வடக்கு பக்கத்துல மிதவெப்ப மண்டலம் நிலவும், மிதவெப்ப மண்டல காலநிலை நிலவும், சப் டிராபிக்கல் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல், அதாவது வெப்ப மண்டலம். அதாவது இந்த பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு பக்கத்துல 23 டிகிரி கோடுக்கு பேரு கடக ரேகைன்னு பேரு. அந்த கடக ரேகையிலிருந்து தெற்கு பக்கம் இருக்கிற பகுதி வெப்பமண்டலமா இருக்கும். கடகரேகையிலிருந்து வடக்கு பக்கம் போனோம்னா 66 டிகிரி வரைக்கும் மிதவெப்ப மண்டலமா இருக்கும். அப்ப இந்தியாவை வந்து 23 டிகிரி கிராஸ் பண்ணுது. அந்த 23 டிகிரி கிராஸ் பண்ணதுல இருந்து வடக்கு பக்கத்துல வந்து இந்த டெல்லி இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிதவெப்ப மண்டலத்துல இருக்கும். நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலமா இருக்கும். புரிஞ்சா? இந்தியா வந்து இரண்டாக பிரிக்கிறது எதுன்னு, எது? கடகரேகை. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ், 6 டிகிரி 45 மினிட்ஸ் அந்தமான் நிக்கோபர்ல ஒரு இடம் இருக்கு, இந்தியாவுடைய தென்கோடி முனை. அதுக்கு பேரு இந்திரா முனை அப்படின்னு பேரு. சரிங்களா? இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய அச்சக்கோடுக்கு பேரு கடகரேகை. ரொம்ப ரொம்ப முக்கியம். 23 டிகிரி 30 மினிட்ஸ், இதுதான் கடகரேகை தான் இந்தியாவை இரண்டாக பிரிக்குது. சரி, ஓகே. 6 டிகிரி 45 மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்திரா முனை, 6 டிகிரி 45 மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்திரா முனை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிக்மேலியன் முனை. இப்ப இதுதான் இந்தியாவுடைய தென்கோடி முனை. சரிங்களா? இந்தியாவின் தென்கோடி முனை எதுன்னு கேட்டாலும் என்ன சொல்லணும்? இந்த இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை அப்படின்னு பேரு. இது 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமில இந்த பகுதி மூழ்கியதா சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப இந்தியாவுடைய பரவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய பரவல் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய பரவல் அப்படின்றது அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவுடைய பரவல். சரிங்களா? கன்னியாகுமரியில இருந்து வடக்கு நோக்கி, அதாவது தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இருந்து வடக்கு பகுதியில நேரா போனோம் அப்படின்னா 3214 கிலோமீட்டர். காஷ்மீருக்கு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் எத்தனை கிலோமீட்டர் வடக்கு தெற்கு பரவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3214 வடக்கு தெற்கு பரவல். காஷ்மீர் டு கன்னியாகுமரி அல்லது கன்னியாகுமரி டு காஷ்மீர் எத்தனை கிலோமீட்டர்? 3214 கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு பரவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு பரவல் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் பகுதியிலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். இது இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு பரவல். கிழக்கு மேற்கு எல்லை பரவல் எவ்வளவுப்பா? 2933 கிலோமீட்டர். வடக்கு தெற்கு எல்லை பரவல் எவ்வளவு இல்லையா? வடக்கு தெற்கு எல்லை பரவல் 3214 கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ச்சியா பல பயனுள்ள வீடியோக்கள் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அனைத்து பகுதிக்குமே நம்ம வீடியோக்கள் கொடுக்க இருக்கிறோம். ஃபுல்லாமே பப்ளிக்காவே கட்டணமின்றி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடப்படும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்தியாவுடைய எல்லை பரவல் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து அச்ச கோடுகளை பத்தி பார்த்தோம். தீர்க்க கோடுகளை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுல எத்தனை தீர்க்க கோடுகள் பரவுது, எந்த எந்த தீர்க்க கோடுகளுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தீர்க்க கோடுகள் அப்படின்றது எதற்கு பயன்படுது அப்படின்னா, இது செங்குத்து கோடுகள். சரிங்களா? பூமியின் மீது வரையப்பட்ட செங்குத்து கோடுகளுக்கு பேரு தீர்க்க கோடுகள் அப்படின்னு பேரு. இந்த தீர்க்க கோடுகள் எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, நேரத்தை கணக்கிடுறதுக்கு பயன்படுது. சரிங்களா? அப்ப இந்தியாவுல எத்தனை தீர்க்க கோடுகள் கிடக்குது, எத்தனை அச்ச கோடுகள் கிடக்குதுன்னா இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 30. இந்தியாவை கடக்கக்கூடிய அச்சம் மற்றும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எத்தனைப்பா? 30 கோடுகள். ரொம்ப முக்கியம். சரிங்களா? அச்ச கோடுகளும் 30 தான், தீர்க்க கோடுகளும் 30 தான். அச்ச கோடுகள் எங்க இருந்து எங்க வரைக்கும்? 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை. இது அச்ச கோடுகள். தீர்க்க கோடுகள் எத்தனை? 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை. இதுதான் இந்தியாவுடைய தீர்க்க பரவல், அச்ச பரவல். அப்ப ரெண்டுமே பாருங்களேன், 30 கோடுகள் தான் இருக்கும். அச்ச கோடுகளும் தீர்க்க கோடுகள் எத்தனை கோடுகள் இருக்கும்? இந்தியாவுல 30 கோடுகள் கிடக்கும். தீர்க்க கோடுகள் எதற்கு பயன்படுது? நேரத்தை கணக்கிட பயன்படுது. அப்ப இந்தியாவுல கடக்கக்கூடிய தீர்க்க கோடுகள் 3 தீர்க்க கோடுகள் மிக முக்கியம். என்னென்ன சார் அப்படின்னா, குஜராத்ல கடக்கக்கூடிய தீர்க்க கோடு 68 டிகிரி
7 minutes. குஜராத்தை ஒரு தீர்க்க கோடு கடக்குது. அந்த குஜராத்ல எந்த ஊர்ல சார் கடக்குது அப்படின்னா கவுர்மோட்டா. ரொம்ப முக்கியம், இதையும் கேட்பாங்க. குஜராத்ல கவுர்மோட்டா அப்படின்ற இடத்துல ஒரு தீர்க்க கோடு கடக்குது. அந்த தீர்க்க கோடு எத்தனையாவது டிகிரி தீர்க்க கோடு? 68 டிகிரி 7 மினிட்ஸ். சரியா? அடுத்து அருணாச்சல பிரதேசத்துல கிப்பித் அப்படின்னு ஒரு இடம். அருணாச்சல பிரதேசத்துல கிப்பித் அப்படின்னு ஒரு இடம். அங்க 97 டிகிரி 25 மினிட்ஸ். 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஒரு தீர்க்க கோடு கிடக்குது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தீர்க்க கோடுகள் இது 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை இருக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. உலக திட்ட நேரம், உலகத்துக்கான திட்ட நேரம் எங்க இருந்து கணக்கிடப்படுதுன்னா 0 டிகிரி. அந்த ஊருக்கு பேரு கிரீன்விச் அப்படின்னு பேரு. அதுதான் GMT அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் மீன் டைம். லண்டன் பக்கத்துல கிரீன்விச் அப்படின்ற இடத்துல தான் 0 டிகிரி தீர்க்கம். சரிங்களா? வெர்டிக்கல் லைன் கிடக்குது. அதை வந்து இங்கிலீஷ்ல லாங்கிடியூடுன்னு சொல்லுவாங்க. தீர்க்க கோடுகளுக்கு பேரு லாங்கிடியூட், அச்சக்கோடுகளுக்கு பேரு லாட்டிடியூடு. சரியா? லாட்டிடியூடு எதுக்கு பயன்படுதுன்னா, எதை லாட்டிடியூட் வச்சு எதை தீர்மானிக்கப்படுதுன்னா கிளைமேட், காலநிலையை தீர்மானிக்குது அச்சக்கோடுகள். தீர்க்க கோடுகள் எதை தீர்மானிக்குது? ஒரு இடத்தினுடைய நேரத்தை தீர்மானிக்குது. அப்ப இந்தியாவில் 68 டிகிரி தீர்க்க கோடும் கிடக்குது, 97 டிகிரி தீர்க்க கோடும் கிடக்குது. அப்ப எந்த இடத்திலிருந்து இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசாங்கம் 68 டிகிரி தீர்க்க கோடும் இல்லாம 97 டிகிரி தீர்க்க கோடும் இல்லாம இடைப்பட்ட ஒரு நேரத்தை இடைப்பட்ட ஒரு தீர்க்க கோடை எடுத்துக்கிறாங்க. அங்க என்ன நேரமோ அதுதான் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாங்க. அது எந்த கோடு அப்படின்னா 82 டிகிரி. பாத்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம். இங்க என்ன நேரமோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய திட்ட நேரம் எங்க கணக்கிடப்படுது? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்திய திட்ட நேரம் 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து கணக்கிடப்படுது. இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் எந்த ஊர்ல சார் கிடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத். இந்த அலகாபாத்துக்கு தற்போது என்ன பேர் தெரியுமா? பிரயாக்ராஜ். ஒருவேளை அலகாபாத் என்ற பேர் இல்லாம இருந்தா இந்த பேர் இருக்கலாம். இன்னைக்கு அபிஷியல் பேரு பிரயாக்ராஜ். அலகாபாத் பக்கத்துல மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த 82 டிகிரி மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க கோடு கிடக்குது. இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் தீர்க்க கோடு கிடக்கக்கூடிய இடத்துல என்ன நேரமோ அதுதான் இந்தியா முழுவதுக்குமான நேரம். அதை எப்படின்னு சொல்றாங்கன்னா IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எங்க கிடக்குது? 82 டிகிரி 30 மினிட்ஸ் மிர்சாப்பூர் பக்கத்துல, மிர்சாப்பூர்ல கிடக்குது. அங்க என்ன நேரமோ அதுதான் இந்தியாவிற்கான நேரம் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்திய திட்ட நேரமானது GMT அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன்விச் திட்ட நேரத்தை விட என்ன இருக்கும், என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட +5:30. இந்திய திட்டம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி TNPSC கேட்டிருக்கிறாங்க. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரம் அல்லது உலக திட்ட நேரத்தை விட எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னா +5:30, 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பார்த்துருக்கிறோம்? இந்தியா அமைவிடம். இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு? ஆசியா கண்டத்துல தெற்காசியாவில் அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த இந்தியாவானது மேற்கத்திய நாடுகளுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் சரிங்களா ஒரு பாலமாக செயல்படுது. சரிங்களா? மேற்க இருக்கக்கூடிய நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கு இடையில ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்தியா ஒரு உலகின் மிகப்பெரிய, அதாவது 7வது மிகப்பெரிய நாடு பரப்பளவுல. இந்தியா பரப்பளவானது உலகின் பரப்பளவுல 2.4% பங்களிக்குது. ஆசியாவில் 2வது பெரிய நாடு. 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டது. அதிகபட்சமாக வங்காளதேசத்துல 4,156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தானுடைய எவ்வளவு பகிர்ந்து கொள்கிறது? வெறும் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. கடற்கரையின் நீளம் 7,516.6. இதுதான் இந்தியாவுடைய அமைவிடம். சரியா? அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது.
இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம். ஏன் அதை துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டம், ஒரு கான்டினென்ட்ல நிலவக்கூடிய பண்புகள் அனைத்துமே இந்தியாவில் நிலவுறதுனால இந்தியாவை ஒரு துணை கண்டம், சப் கான்டினென்ட் அப்படின்னு அழைக்கிறோம். புரியுதா? அதை ஏன் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சப் கான்டினென்ட், இந்தியன் சப் கான்டினென்ட்டுக்குள்ள கவர் ஆகும் அப்படின்னா, இலங்கை, இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், மியான்மர், இந்த நாடுகள் எல்லாமே இந்திய துணை கண்டத்துக்குள்ள வரும். சீனா வரக்கூடாது. இந்திய துணை கண்டத்துக்குள்ள சீனா என்ன பண்ணாது, வராது. ரொம்ப முக்கியம். இதுதான் இந்தியாவினுடைய அமைவிடம். இப்படிதான் இங்க அமைஞ்சிருக்கு. இதுதான் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுக்குள்ள தான் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறோம், இந்தியாவின் இயற்கை பிரிவுகள். இந்தியா இயற்கை அமைப்பின் அடிப்படையில 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, அப்புறம் பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி, தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அந்த 5 பெரும் பிரிவுகளையும் அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்த்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஆதரவளித்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.